மரியாதைக்குரிய கோயில்பட்டி வாழ் பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உங்களில் ஒருவனாக உங்களது வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேப்டன் அவர்களின் தேமுதிக மற்றும் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளின் வெற்றி கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற என்னை நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக, குறிப்பாக நமது தொகுதியிலே நிலவுகின்ற நீண்ட நாள் பிரச்சனையாகிய சுகாதாரமான குடிநீர் வேண்டும் என்ற பிரச்சனையை நிச்சயம் நான் தீர்த்து வைப்பேன் என்ற உறுதியை கோருகின்றேன். அதுபோல நமது கோவில்பட்டி தொகுதியில் விலை கொடுத்து குடிநீர் வாங்கும் நிலையை முழுமையாக மாற்றி அனைத்து கிராமங்களுக்கும் சீவலப்பேரி கூட்டு குடிநீர் கிடைக்க திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு சீவலப்பேரி தண்ணீர் லாரிகளில் உரிய பில்டர்கள் பொருத்தப்பட்டு சுத்தமான மற்றும் சுகாதாரமான குடிநீர் சீரான முறையில் விநியோகம் செய்யப்படும். அதுபோல கோயில்பட்டி நகரிலே தேவையான இடங்களில் நீர் தொட்டிகள் கட்டப்பட்டு மேடான பகுதிகளுக்கும் தாழ்வான பகுதிகளுக்கும் சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படும். கோயில்பட்டிக்கு வரும் சீவலப்பேரி நீரில் பல ஊர்களின் கழிவுநீர் கலப்பதை கருத்தில் கொண்டு அனைத்து மேல்நிலை நீர் தொட்டியிலும் குடிநீரை சுத்திகரிக்க உரிய பில்டர்கள் பொருத்தி சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல நமது தொகுதி மக்களின் விருப்பமாகிய கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாருக்கு இங்கே சிலை வைக்கப்படும். அதுபோல மாமன்னன் திருமலை நாயக்கருக்கும் இங்கு சிலை அமைக்கப்படும் என்கிற உறுதியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உரிய மாற்று ஏற்பாடுகள் இன்றி அகற்றப்பட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஓடை கடைகள் இடித்து அகற்றப்பட்டுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள வியாபாரிகளின் துயரை துடைக்க அரசு விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு புதிய கடைகள் கட்டி கொடுக்கப்படும். அதுபோல கிராமங்களில் கரைசல் பூமியில் உப்பு தண்ணீராக உள்ள போர்வெல் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக மாற்றி தாராளமாக குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும். நமது தலைமை மருத்துவமனையிலே தேவையான உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் இந்த பகுதியிலே தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். அதுபோல ஒழுங்காக அமைக்கப்படாத பாதாள சாக்கடைகளால் தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் கழிவுநீர் முழுவதுமாக வெளியேறாமல் பெரும் சுகாதாரக்கேடுகள் விளைகின்றன. தேங்கி கிடக்கும் சாக்கடை நீர் முறையாக வெளியேற கழிவுநீர் வாய்க்கால்கள் சரியான முறையில் வாட்டம் வைத்து அமைக்கப்பட்டு சாக்கடை நீர் எங்கேயும் தேங்காமல் முழுமையாக வெளியேற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தொகுதியின் பல இடங்களில் ஆபத்தான நிலையில் இருக்கும் மின்கம்பங்கள் மாற்றப்படுவதுடன் கிராமப்புறங்களில் பாதுகாப்பற்ற முறையில் வீடுகளுக்கு மேல் செல்லும் மின்கம்பிகள் பாதுகாப்பான முறையில் மாற்றி அமைக்கப்படும். மின் விளக்குகள் இல்லாத பகுதிகளில் அனைத்திலும் புதிய மின் விளக்குகள் அமைத்து தரப்படும். நமது சாத்தான்குளம் காவல் நிலையத்திலே பரிதாபமாக படுகொலை செய்யப்பட்ட திரு ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகியோருக்கு உரிய நீதி கிடைக்க அந்த வழக்கு விரைந்து நடத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தர நடவடிக்கை எடுக்கப்படும். கயத்தாறு ஒன்றியத்தை மையப்படுத்தி அரசு கலைக்கல்லூரியுடன் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி துவங்கப்படும். கோயில்பட்டி பகுதியில் நிறைந்து காணப்படும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களின் நலன் காக்கப்பட தீப்பெட்டி தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்படும். இந்த பகுதியில் மல்லிகை, பிச்சி மற்றும் செவ்வந்தி போன்ற பூக்கள் விளைச்சல் அதிகமாக உள்ளதால் தோவாலை, மதுரை, திண்டுக்கல் ஆகிய இடங்களில் உள்ளது போல கோயில்பட்டியில் பூ மார்க்கெட் உருவாக்கப்படும். கோயில்பட்டியில் புகழ்மிக்க தின்பண்டங்களான கடம்பூர் போலி, சேவு போன்றவற்றை மேலும் பிரபலப்படுத்தவும் புவிசார் குறியீடு பெறவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நமது கோயில்பட்டி பகுதியில சோளம், கம்பு போன்ற பயிர்கள் அதிகம் விளையும் பகுதி என்பதால் கால்நடை தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதுபோல
நமது கோயில்பட்டியை தலைநகரமாக கொண்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கி இந்த பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்ற உறுதியும் இந்த நேரத்தில் கூறி உங்கள் தொகுதிக்காக பணியாற்ற எனக்கு வாய்ப்பு தருகின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே வாக்களித்து உங்களது சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்வு செய்ய வேண்டுமாய் மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.